சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமஹ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 54வது சர்க்கம். வீரர்கள் தோற்றம். முனிவர் வசிஷ்டர் காமதேனுவை கொடுப்பதற்கு இசையவில்லை என்றதும் விஸ்வாமித்திரர் தன் படை வீரர்களை கொண்டு பலவந்தமாக அதை பிடித்திழுக்க ஆரம்பித்தார். ராமா, பேராற்றல் படைத்த மன்னரால் இழுத்துச் செல்லப்படும் சபலை துக்கம் தாங்காமல் அழுது கொண்டே சிந்தனை செய்தது. இது என்ன? அரசரின் வேலைக்காரர்களால் நான் இழுத்துச் செல்லப்படுகிறேனே, மேன்மை பொருந்திய வசிஷ்டரால் நான் கைவிடப்பட்டு விட்டேனோ என்று துயரத்தால் கசங்கிப் போனாள். ஆத்ம ஞானம் பெற்ற முனிபுங்கவருக்கு நான் என்ன தவறிழைத்தேன்? குற்றமற்றவளும் பக்தையும் பிரியமானவளுமான என்னை அறநெறி தவறாத அவர் ஏன் புறக்கணிக்கிறார்? இவ்வாறு ஆலோசனை செய்து அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாக நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை புறந்தள்ளிவிட்டு காற்றைப் போல் கடுகிய வேகத்துடன் வசிஷ்டரின் திருவடிகளை சரணடைந்தாள். அழுது கொண்டும் கூக்குரல் இட்டுக்கொண்டும் இவ்வாறு கூறினாள். வசிஷ்டருக்கு எதிரில் நின்று கொண்டு மேகம், துந்துபி நாதம் போன்ற பேரொளி எழுப்பினாள். பகவானே, பிரம்மாவின் மைந்தரே, நீங்கள் என்னை புறக்கணித்து விட்டீர்களா என்ன? உங்களிடமிருந்து பிரித்து அரச வேலைக்காரர்கள் என்னை இழுத்துச் செல்கிறார்களே, அதன் காரணம் என்ன? இதை கேட்ட பிரம்மரிஷி துக்கத்தால் தகிக்கப்பட்டவளும் சகோதரி போன்றவளுமான அவளை பார்த்து சொன்னார். சபலே, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எனக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை. இந்த மன்னர் மிகவும் பலசாலி. அந்த கொழுப்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறார். அவருக்கு ஈடான பலம் என்னிடம் இல்லை. அத்துடன் தற்சமயம் அவர் நாடாளும் மன்னர், பலம் மிகுந்தவர். மன்னர் சத்திரியர், உலகுக்கு அதிபதி, யானை குதிரை தேர்ப்படைகளுடன் அசௌகினி சைன்யத்துடன் வந்திருக்கிறார். காற்றில் அசைந்தாடி பறக்கின்ற கொடிகளை உடையவர் ஆகிய இந்த காரணங்களால் இவர் என்னிலும் ஆற்றல் உடையவர். இவ்வாறு வசிஷ்டரால் சொல்லப்பட்டதும் பேச்சுக்கலையின் நுட்பங்களை அறிந்த சபலை எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட பிரம்மரிஷியிடம் வணக்கத்துடன் கூறினார். சத்திரியர்களுடைய பலம் ஓரளவிற்கு உட்பட்டது. பிராமணர்கள் அவர்களை காட்டிலும் அதிக சக்தி பெற்றவர்கள். பிரம்மன் தெய்வீகமான பிரம்ம பலம் சத்திரியர்களுடையதை காட்டிலும் மிகவும் மேலானது. தங்களுடைய பலம் ஒப்பில்லாதது. தங்களை காட்டிலும் பலமுள்ளவர் எவரும் இலர். விஸ்வாமித்திரர் மிக்க வீரமுடையவர்தான். ஆனால் தாங்கள் யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர். தேசு மிக்கவரே, தங்களுடைய பிரம்ம பலத்தால் நானும் பேராற்றல் பெற்றுள்ளேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். அவர் எந்த அகந்தை செருக்கினால் இத்தகைய தவறான வழியை பின்பற்றுகிறாரோ அந்த அகந்தையை அடியோடு ஒழித்து விடுகிறேன். இவ்வாறு அவள் சொன்னதும் பெரும்புகழ் படைத்த வசிஷ்டர் எதிரிகளின் படையை அழிக்கும் வல்லமையுடைய வீரர்களை சிருஷ்டிப்பாயாக என்று அனுமதி கொடுத்தார். உடனே காமதேனு படை வீரர்களை உண்டாக்கினார். அவள் ஹூம் என்று எழுப்பிய பேரொளியிலிருந்து பப்ளவர் என்ற நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் தோன்றி விஸ்வாமித்திரர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய சைன்யத்தை முற்றிலுமாக மிக வேகமாக தன்னுடைய சேனை சின்னாபின்னமாக்கப்பட்டதை கண்ட மன்னர் கௌசிகர் மிகவும் சினம் கொண்டு ஆத்திரத்தால் கண்கள் விரிய சிறிய பெரிய அஸ்திரங்களால் பப்பளவர்களை அழிக்கத் தொடங்கினார். நூற்றுக்கணக்கான பப்பளவர்கள் விஸ்வாமித்திரரால் தாக்கப்பட்டு அல்லற்படுவதைக் கண்ட காமதேனு மீண்டும் யவனஜாதி சம்பந்தமுடைய சகர்கள் என்னும் பயங்கரமான படையினரை படைத்தது. யவனக்கலப்பில் உண்டான சகர்கள் அந்த பிரதேசம் நிரம்பி வழிந்தது. பராக்கிரமமும் வீரமும் படைத்த அவர்கள் மலர் தாதுக்களைப் போல பொன்வண்ண மேனியராக இருந்தார்கள். கூர்மையான வாள் பட்டசம் தரித்து கொண்டிருந்தார்கள். போர் வண்ண பட்டாடை அணிந்திருந்தார்கள். கொழுந்துவிட்டெறியும் நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து விடுவதைப் போல அந்த அரசரின் படை முழுவதும் அவர்களால் எரிக்கப்பட்டது. உடனே மகாவீரரான விஸ்வாமித்திரர் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை ஏவினார். அவைகளால்
யவன காம்போச்ச பப்ளவ சேனை மிகவும் சேதத்தை அடைந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 54வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து